ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு தாயாருக்கும் மகனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். அம்மா கேட்குறாங்க, ஹலோடா, ஹேவ் யூ ரீச் த ரூம் ஃப்ரம் த ஆஃபீஸ்? சரி, இப்போ நல்லா கவனிங்க. REACH, ரீச் அப்படின்ற வார்த்தைக்கு போய் சேருவது, வந்து சேருவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஹேவ் யூ ரீச் அப்படின்னா நீ போய் சேர்ந்துட்டியா, நீ வந்து சேர்ந்துட்டியா அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். ஹேவ் யூ ரீச் அப்படின்னா இந்த வாக்கியத்தை டிரான்ஸ்லேட் பண்ணா நீ போய் சேர்ந்திருக்கிறாயா, நீ வந்து சேர்ந்திருக்கிறாயா அப்படின்னு தானே அர்த்தம் வருது. அப்படின்னு இப்படி தானே அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. எனக்கு புரியுது. நீங்க அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம், இப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். நீ போய் சேர்ந்துட்டியா, வந்து சேர்ந்துட்டியா, நீ போய் சேர்ந்துருக்கிறியா, நீ வந்து சேர்ந்துருக்கிறியா அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஹேவ் யூ ரீச் த ரூம் அப்படின்னா நீ ரூமுக்கு வந்துட்டியா, போய் சேர்ந்துட்டியா, நீ வந்து சேர்ந்துட்டியா, ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ஃப்ரம் த ஆஃபீஸ், ஆஃபீஸ்ல இருந்து. ஹலோடா, ஆஃபீஸ்ல இருந்து ரூமுக்கு வந்துட்டியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? எஸ்மா, ஐ ஜஸ்ட் ரீச்ட், ஐ எம் சேஞ்சிங் மை ட்ரெஸ் நவ். ஐ ரீச்ட் அப்படின்னா நான் போய் சேர்ந்தேன், நான் வந்து சேர்ந்தேன். இப்போ இங்க நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு தானே அர்த்தம் எடுத்துக்க முடியும் இல்லையா? சரி, ஐ ஜஸ்ட் ரீச்ட் அப்படின்னா நான் இப்பதான் வந்து சேர்ந்தேன், நான் இப்பதான் வந்தேன். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்பதான் வந்தேன். ஐ எம் சேஞ்சிங் மை ட்ரெஸ் நவ், ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? டிட் யூ ஹேவ் எனிதிங் இன் த ஈவினிங், டோன்ட் ஸ்டே ஹங்க்ரி. சரி, இப்போ நல்லா கவனிங்க. HAVE, ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? டிட் யூ ஹேவ் அப்படின்னா நீ சாப்பிட்டியா. டிட் அப்படின்ற வார்த்தை ஒரு வாக்கியத்துல வந்துட்டா அது என்ன வாக்கியம், என்ன டென்ஸ் அது? பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? டிட் யூ ஹேவ் அப்படின்னா நீ சாப்பிட்டியா, எனிதிங் ஏதாவது, இந்த ஈவினிங் சாயங்காலம். டோன்ட் ஸ்டே அப்படின்னா இருக்காத, டோன்ட் ஸ்டே ஹங்க்ரி அப்படின்னா பசியோட இருக்காத. சாயங்காலம் ஏதாவது சாப்பிட்டியா, பசியோடய இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? ஐ ஹேட் டீ அண்ட் சம் ஸ்நாக்ஸ் நியர் த ஆஃபீஸ்மா. HAVE, ஹேவ், இதோட பாஸ்ட் தான் ஹேடு. ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ ஹேவோட பாஸ்ட் ஹேடு அப்படின்னா சாப்பிட்டாச்சு. ஐ ஹேட் டீ அப்படின்னா நான் டீ சாப்பிட்டேன். அண்ட் சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். நியர் த ஆஃபீஸ், ஆஃபீஸுக்கு பக்கத்துல டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டேமா அப்படின்னு பையன் சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் ஃபார் டின்னர், ஆர் யூ குக்கிங்? இப்ப கவனிங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னா என்ன பண்ண போற. வாட் ஆர் யூ கோயிங் டு ஈட் அப்படின்னா என்ன சாப்பிட போற. வாட் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் அப்படின்னா இதுக்கும் அதே அர்த்தம் தான், என்ன சாப்பிட போற அப்படின்னு தான் அர்த்தம். இப்படியும் பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல கவனிங்க. EAT, ஈட் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ட்ரிங்க் அப்படின்ற வார்த்தைக்கு குடி அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? ஆனா ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த ரெண்டு அர்த்தமுமே இருக்கு. ஹேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், குடி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் ஃபார் டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட போற. டின்னர் அப்படின்னா இரவு உணவு. ஆர் யூ குக்கிங்? இப்போ கவனிங்க. ஆர் யூ குக்கிங் அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. ஆர் யூ குக்கிங் அப்படின்னா நீ சமைத்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சமைக்க போறியா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ராத்திரிக்கு என்ன சாப்பிட போற, சமைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? நோமா, ஐ எம் வெரி டயர்ட் டுடே, ஐ வில் ஜஸ்ட் ஆர்டர் சம்திங் ஆன் ஸ்விக்கி. நோமா, இல்லைம்மா, ஐ எம் வெரி டயர்ட் டுடே, இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் ஆர்டர். சரி, இப்போ கவனிங்க. ஐ வில் ஆர்டர் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணுவேன், நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன், நான் ஆர்டர் பண்ணுறேன் இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இல்லை, பண்ணுறேன். பேச்சு தமிழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ வில் ஜஸ்ட் ஆர்டர் அப்படின்னா இல்லை, நான் ஆர்டரே பண்ணிக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஆர்டர் சம்திங் ஆன் ஸ்விக்கி, நான் ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். டோன்ட் ஈட் அவுட் சைட் ஃபுட் டெய்லிடா, இட் வில் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத, அவுட் சைட் ஃபுட் அப்படின்னா வெளி சாப்பாடு, டெய்லி அப்படின்னா தினைக்கும், இட் வில் ஸ்பாயில் அப்படின்னா அது கெடுத்துரும் யோர் ஹெல்த், உன்னுடைய ஹெல்த்தை. இந்த வாக்கியத்தில் ஈட் அப்படின்ற வார்த்தை வெளி சாப்பாட்டை குறிக்குது, அவுட் சைட் ஃபுட்டை குறிக்குது. சரிங்களா? அது உன்னுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? ஜஸ்ட் ஃபார் டுடேமா, ஐ வில் குக் டுமாரோ ஃபார் ஷோர்.
ஜஸ்ட் ஃபார் டுடே அப்படின்னா இன்னைக்கு மட்டும். ஜஸ்ட் ஃபார் டுடேமா, இன்னைக்கு மட்டுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா அப்படின்னு பேசுவோமா இல்லையா, அதுதான் இது. சரிங்களா? ஐ வில் குக் டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு சமைச்சுக்கிறேன். ஃபார் ஷோர், கண்டிப்பா. சரிங்களா? ஓகே, ஃபார் ஷோர் அப்படின்னா கண்டிப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அம்மா, ஓகே, ஆர் யூ கம்மிங் ஹோம் திஸ் வீக்கெண்ட்? ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீ வரியா ஹோம் வீட்டுக்கு, திஸ் வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட், இந்த வீக்கெண்டுக்கு ஊருக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பையன் என்ன சொல்கிறான்? நோமா, ஐ ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் திஸ் சாட்டர்டே, ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக். நோமா, இல்லைம்மா, ஐ ஹாவ் அப்படின்னா எனக்கு இருக்கு, சம் எக்ஸ்ட்ரா ஒர்க், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, திஸ் சாட்டர்டே இந்த சனிக்கிழமை. ஐ வில் கம், நான் வருவேன், நான் வர்றேன், நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம். ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க? ஓகேடா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னா உன்னுடைய உடம்பு பார்த்துக்கோ, உடம்பு கவனிச்சுக்கோ. கால் மீ, எனக்கு கால் பண்ணு, ஆஃப்டர் ஈட்டிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகேம்மா, ஐ வில் கால் யூ அரவுண்ட் 9 o'clock, பை. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நான் உனக்கு கால் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அரவுண்ட் 9 o'clock அப்படின்னா ஒரு 9 மணி போல் அப்படின்னு அர்த்தம். அதை துல்லியமாக சொல்ல முடியாததுக்கு இந்த அரவுண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். ஐ வில் கால் யூ அட் அட் ஐ வில் கால் யூ அட் 9 o'clock அப்படின்னா நான் 9 மணிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கால் யூ அரவுண்ட் 9 o'clock அப்படின்னா ஒரு 9 மணி போல் கால் பண்ணுறேன், ஒரு 9 மணிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.